உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். इसके अलावा मलया यूनिवर्सिटी में तिरुवल्लुवर चेयर स्थापित करने का निर्णय भी लिया गया है. इन सभी विशेष कदमों पर सहयोग के लिए मैं प्रधानमंत्री अनवर का और उनकी टीम का हृदय से धन्यवाद करता हूं. फ्रेंड्स, आसियान और इंडो पैसिफिक क्षेत्र में मलेशिया भारत का अहम पार्टनर है. भारत आसियान सेंट्रलिटी को प्राथमिकता देता है. हम सहमत हैं. மலேசியாவில் உள்ள மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக மலேசிய பிரதமருடனான சந்திப்பிற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த முழு விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். இந்தியாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையில் எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது? முக்கியமாக திருவள்ளுவர் இருக்கை அமைப்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அறிவிப்பினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? விரிவாக விவரிக்க. அரசுமுறை பயணமாக மலேசிய பிரதமர் டத்தோ இந்தியாவுக்கு வந்திருந்தார். இன்று காலை அவருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தனது அமைச்சரவை சகாக்களை அவருக்கு பிரதமர் மோடி அறிமுகம் செய்து வைத்தார். குறிப்பாக மலேசிய பிரதமராக டத்தோ அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவர் இந்தியா வருவது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியும் மலேசிய பிரதமரும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களின் முன்னிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. கலை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் பேசுகின்ற போது இந்தியாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான அந்த உறவு என்பது மிக பழமையானது, ஆழமானது. ஏறத்தாழ மலேசியாவில் சுமார் 3 மில்லியன், அதாவது 30 லட்சம் இந்தியர்கள் வசிப்பதாக குறிப்பிட்டார். புதிய நாடாளுமன்ற வளாகத்தில் செங்கோல் நிறுவப்பட்ட போது அந்த உற்சாகம் இந்தியாவில் மட்டுமல்ல மலேசியாவிலும் கூட அது காணப்பட்டதாக குறிப்பிட்டார். சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதாவது மலேசியாவில் உள்ள மலேயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் தும்கு என்கிற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது, அங்கு ஆயுர்வேத இருக்கை அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்தியா மற்றும் மலேசியாவுக்கு இடையிலான FTA, அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மற்றும் ஏஷான் இவற்றை மறு ஆய்வு செய்வதோடு அது உரிய முறையில் உரிய காலகட்டத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் இந்தியாவினுடைய பேமெண்ட் சிஸ்டம் UPI என்று சொல்லப்படக்கூடிய அந்த பண பரிவர்த்தனை மலேசியாவினுடைய பேநெட் அந்த அமைப்போடு இணைப்பதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.